குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், ரெய்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது இரண்டு கிரகங்களும் ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள். இவங்களோட பெயர்ச்சி நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப ராகு கேது நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ராகு கேது இரண்டும் ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம், நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இவை இரண்டும் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள். ராகு கேது பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, மே 18ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது பலனா பார்க்க போறோம். இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன், கர்ம காரகன்னு சொல்றோமோ, அதாவது விசிபிள் கர்மாஸ். ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்ங்கிறதுனால இன்விசிபிள் கர்மாஸ். அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஒரு செயல் செய்யறோம், அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை, நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு பணத்தை பெறுறோம், அது குருவோட காரகத்துவத்துல போயிடுது. அந்த நம்ம செய்யற தொழில் நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது ராகு கேது. அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க அப்படிங்கிறதான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல, பூர்வ புண்ணிய, அதாவது நம்ம புனர்ஜென்மங்கள்ல முன் ஜென்மங்கள்ல பண்ணதும் நம்ம பர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. ராகு கேது எந்த பிளேஸ்ல நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ, எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ, அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு. இப்ப ராகு கேது உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ராகு கேது பெயர்ச்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால பாவங்களை ரெடியூஸ் பண்ணி, உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி, குட் கர்மாஸ், உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பெயர்ச்சிக்கான முக்கியத்துவம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள், சிம்ம ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வராரு, கேது பகவான் உங்க ராசிக்கு 1ஆம் இடத்திற்கே வராரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பா மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு அஷ்டம சனி காலமும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வருஷத்துல ராகு 7ஆம் இடத்திற்கும் கேது 1ஆம் இடத்திற்கும் ஒரு பெயர்ச்சியாகி வரும்போது உங்களுடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், கலத்திரம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்துலயும் நீங்க கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி, சிம்மராசி நேயர்கள் ஏற்கனவே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருப்பீங்க, கொஞ்சம் கர்வம் இருக்கும். என்னால எல்லாம் பண்ணிட முடியும், என்னால எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற கர்வம் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, யூ ஆர் கேப்பபிள் ஃபார் தட், யூ ஆர் டிசர்விங் ஆல்சோ. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தன்மை இருக்கும், உங்களால் லீடர்ஷிப்பா கொண்டு போக முடியும். நல்ல ஒரு ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகமா இருக்கும், நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்திற்கு வரும்போது ஒரு சமுதாயம், நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு மேலதிகாரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் கிட்ட கவனமாக இருங்கள், பேச்சில் கவனமாக இருங்கள். உங்களுடைய கர்வத்தினால அவங்களே உங்களை பத்தி பின்னாடி புறம் பேசக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வரும். நீங்க சொல்லுவீங்க, இது அப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்லும்போது, நான் முதலாளி நீ தொழிலாளி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி பார்ட்னர்ஸ், ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட இப்ப இந்த சமயத்துல ஒரு கத்தரிப்பு ஏற்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ராகு பகவானே உறவை துண்டிக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் பார்ட்னரும் கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம்.
பார்ட்னர் அப்படின்னாலே கணவன் மனைவி ஸ்பௌஸாகவும் இருக்கலாம், உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சமுதாயத்துல உங்க கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆபீஸ்ல உங்க கொலீக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி இத்தனை உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு துண்டிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படும் இந்த ராகு கேது பயிற்சியில. ஏற்கனவே அஷ்டமச்சனிங்கிறதே கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட்ஸ் அதிகமா உங்க சுயஜாதகப்படி மாறும். பட் பொதுவான பலன்கள் படி அஷ்டம சனினாலே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட்ஸ் இருக்கும். அப்ப சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல, உங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல, கம்யூனிகேஷன், நீங்க அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடிய விஷயங்கள்ல, அதுல என்னென்ன ஒரு உங்களுடைய பேச்சுனால நீங்க ஒரு நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணி அந்த பேசக்கூடிய நபருக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமற்ற தன்மை, ஒரு உறவு துண்டிக்கப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். அதே மாதிரி கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு துறவு மனப்பான்மையை கொடுப்பாரு உங்களுக்கு. எல்லாமே நீங்க முயற்சி பண்ணுவீங்க, அதான் நிறைய பண்ணி வச்சிருப்பீங்க. அஷ்டமச்சனி வேற அதோட இம்பாக்ட்ஸை கொடுக்கும். இதுல கேதுவும் 1ல இருக்கும்போது உங்க ராசிக்கே வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு துறவு மனப்பான்மையை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே செஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, லாபம் வரும், பார்ட்னர் கொஞ்சம் பேசாத மாதிரி தெரியும், அதனால ஒரு பற்றற்ற நிலை. என்னடா இந்த பிசினஸ் அதை பண்ணதுனால தானே அவன் எனக்கு ஃப்ரெண்டா வந்தான், அவனோட சேர்ந்து பண்ணதுனால தானே இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பற்றற்ற தன்மை, ஒரு துறவு நிலையை தூண்டி விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பற்று இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதன் காரணமா இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப்ல, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல போகல, ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை சரியா இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு விரக்தி மனப்பான்மையில நீங்க சரியா அக்கௌண்ட்ஸை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் விஷயம். அதே மாதிரி உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சரியா பேசிக்கல பண்ணிக்கல அப்படிங்கும்போது போறாங்க போங்க அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். உங்க நண்பர்களே இருக்காங்க, அவங்களோட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருவாங்க. இப்ப இந்த பிசினஸ் செய்யலாம்ப்பா, இது இப்ப பூமிங்ல போயிட்டு இருக்குப்பா, இந்த பிசினஸ் செஞ்சா நீ ராஜா மாதிரி இருக்கலாம்ப்பா அப்படின்னு உங்க நண்பர்கள் சொல்லும் போது அதுல நீங்க முதலீடு பண்ணி ஒரு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா, ஆராயாமல், உங்களுடைய சுயஜாதகத்துடைய ஆலோசனை இல்லாம ஆராயாம நீங்க ஒரு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னாக்க அதன் மூலமா நீங்க நஷ்டப்பட்டு அந்த நண்பருக்கும் உங்களுக்கும் உண்டான இணக்கம் துண்டிக்கப்பட்டு ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? உங்க கலத்திரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்கள், குறிப்பா நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸ், இவங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது கம்யூனிகேஷன், உங்க பேச்சுவார்த்தையில ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆராய்ஞ்சு பாருங்க. ஓகேப்பா நான் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால செய்ய முடியாமையே போயிடும். கேது 1ல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு தடை பண்ணுவாரு. நீங்க இத்தனை நாள் கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கேது 1ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்க குணநலனுக்கே ஒரு சோதனை, ஒரு தடைங்கிற மாதிரி வரும். பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களால பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை போகலாம். அதனால எப்பவுமே ஒரு ஃபார்ம்ல இருக்காம பிளான் ஏ இருந்தாக்க பிளான் பியும் கையில வச்சுக்கோங்க, பிளான் சியும் கையில வச்சுக்கோங்க. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிங்க. நம்மளால இதை பண்ணிட முடியுமா, இந்த இடத்துல நம்ம தவறுனாக்க இவங்களுக்கும் நமக்கும் உண்டான உறவு பாதிக்கப்படுமே, அதனால எப்படியெல்லாம் இதை நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு வாக்கு கொடுங்க. சந்தோஷத்திலேயோ கோபத்திலேயோ எந்த ஒரு செயலையும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு கெடுபலன்களை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதனால சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இந்த ராகு கேது பயிற்சியில. இது ஒரு பொதுவான பலன் தான். சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த ஹவுஸ்ல இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு எந்த ஸ்தானத்துல இருந்து எந்த பாவகத்துல இருந்து எந்த பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய தசா புத்தி ஆதாயமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஆராய்ஞ்சு எடுக்கக்கூடிய பலன்கள் தான் 100% உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்க ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.